Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. லாங் இப்போ எங்க போனாலும் ஏர்போர்ட்ல போகும்போது சார் என் பேர் கரெக்டா சார் லாங் சார் ஆக்ஷன் நான் ப்ளே பண்ணி கட் சார் வெரி நைஸ் சார் சூப்பர் சார். அப்ப நான் சந்தோஷமா இருக்கு ஒன் மார் சார் என்ன சார் இல்ல உங்களை. அதுக்கப்புறம் விக்ர சார் சுராஜ் கதை எப்படி சார் சார் அது உங்ககிட்ட தான் கேட்க வந்தேன் எப்படி சார் அவருக்கு மலையாளம் தெரியும். ஆமா இப்பதான் டைரக்டருக்கு தெரிஞ்சது டேய் பார்ட் 1 ஏதாவது சீக்கிரம் எடுத்தாங்களா சார்? இல்ல அவர் மைண்ட் பார்ட் 1 கதையே எனக்கு சொல்லல. நான் புரிஞ்ச மாதிரியே அவ்வளவு கேக்குறது. ஓ ஓகே சார். ஆனா ஷூட்டிங்ல பேசவே இல்லை. ஏன் சார்? தனுஷ் சார் ஏன்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் சில ஜஸ்ட் ஷேக் ஹேண்ட் மட்டும். அதுக்கப்புறம் சார் வந்தேன். நான் யோசிச்சப்ப எனக்கு தெரிஞ்சது அவரு கேரக்டர்ல அத மூடிலே இருக்கு. ஓ ஓகே. அப்போ எனக்கும் நானும் அந்த மூடிலே இருந்து ராமநாட்டில் ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு படம் எடுத்தா அப்புறம் ஓகே இதான் டேரக்டர் சொன்னாரு. பரவாயில்ல இதை எல்லா என்ட்ரிலையும் நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு சார். ஜெயிலர் 2 பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கு. அது நீங்க இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு? ஜெயிலர் 2ல தலைவரை ஜஸ்ட் பார்க்கணும்னு மட்டும் நான் நினைச்சேன். ஓகே. கடவுளை ஸ்ட்ரைட்டா பார்த்தாச்சு. அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு சார். ஒரு 2-3 படம் பண்ணிருக்கீங்க தமிழ்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லவ் இருக்குல்ல, தமிழ் ஆடியன்ஸ் உங்க மேல வச்சிருக்கிற லவ், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ அது கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி. ஓகே. ஒரு ஆக்டரா இருக்கும்போது அவரோட அன்பு கிடைக்கிறது தான் அது முக்கியம். அது கிடைச்சிருச்சு எல்லாருக்கும். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஓகே. மறக்கவே மாட்டேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஓகே. ஸோ பேக் டு பேக் பராசக்திக்கு அப்புறம் இப்போ திருப்பி கரா அப்படிங்கும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸஸ் ஆஃப் கரான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் முருகேசன் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு இன்டென்ஸான ஒரு லுக் இருக்கு. என்ன மாதிரி கேரக்டர் இந்த படத்துல உங்களுக்கு? இது வந்து நான் தனுஷ் சார் கூட அவரோட கூட்டாளியா வரேன். கூட்டாளி? ஆமா, ஃப்ரெண்டு கிடையாது. பராசக்தியிலும் கூட்டாளி. கூட்டாளி. இந்த மாதிரி நிறைய கூட்டாளி ஆயிட்டா நானும் வந்தேன். அண்ட் படம் வந்து ராம்நாட்ல நடக்கிற மாதிரி, early 90s நடக்கிற மாதிரி ஒரு கதை. அண்ட் இதை தவிர்த்து ஒரு இன்டென்ஸான ரோல் தான். அந்த ரோல் அவனுக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்கு, ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. ஓ ஹியூமர் இருக்கு. ஹியூமர்னா ஐ மீன் நீங்க பாருங்க, ஐ மீன் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. படம் பாருங்க. சீரியஸ் டைம்ல ஏதாவது பண்ற ஹியூமர் மாதிரி இருக்குமா? எதுங்க சீரியஸான டைம்ல நீங்க மட்டும் ஹியூமர் பண்ணுங்க. சிச்சுவேஷன் அதான் சிச்சுவேஷன் டிமாண்ட் அந்த மாதிரி. ஆமா. ஓகே. ஸோ வந்துட்டு டீசர்ல வந்துட்டு உங்களோட போலீஸ் லுக் ஒன்று காட்டுறாங்க. அந்த கண்ணு 1000 கதை சொல்லுது சார். அவ்வளோ ஒரு பயமா இருக்கு. ஸோ இந்த கதையில உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்க கேரக்டர் எப்படி இருந்துச்சு இந்த படத்துல? சூப்பர் கேரக்டர் தான். நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போலீஸ் கேரக்டர் கேரளாவில் நிறைய பண்ணியாச்சு. பட் இது ஒரு டிஃப்ரெண்டான போலீஸ். ஆனா ரிட்டையர்மெண்ட் நெருங்க ஒரு 2-3 வருஷம் இருக்கு, 3-4 வருஷம். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கு. இந்த கேரக்டருக்கு டிஎஸ்பி தான் அவரோட லட்சியம் இருக்கு. அந்த டைம்ல ஹீரோக்கும் அவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. ஓகே. அப்போ இது கிராஸ் பண்ணும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அது எப்படி அமைங்கிறது ஓவர் கம் பண்ணி ஃபினிஷ் ஆகிறது தான் இந்த கரையோட கதை. கரையில நடக்கிற ஒரு விஷயம். ஓகே. ஸோ மற்ற 3 படங்களை கம்பேர் பண்ணும்போது பரதன் எந்த இடத்துல டிஃப்ரெண்டா தெரிவார்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸுக்கு? எந்த இடத்துல இதுவரை பார்க்காம ஒரு கேரக்டர்.
அதாவது டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்தது அவரு வில்லனு, அது வேற ஒரு அப்பியரன்ஸ் வேற இருக்கு. அதுக்கு இதுக்கு முன்னாடி யூத் ஒரு ஃபேமிலி, இதுலும் ஃபேமிலி எல்லாமே இருக்கு. பட் டிஃப்ரெண்டான, அது எல்லாரும் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் வேர்டு தான். என்னால நான் சொல்றேன் இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு புது டிஎஸ்பி. சார் வந்து மலையாளினால அந்த ஆக்சென்ட் கம்மி பண்றதுக்கு இந்த படத்துல ஐ திங்க் அது புதுசா இருக்கும் நினைக்கிறேன். அது புதுசா இருக்கும். ஆனா மத்த படத்துல எல்லாமே ஒரு மலையாளி வாடா டப்பிங்ல இருக்கும். பட் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் டைரக்டர்கிட்ட சொல்லியாச்சு. அவரு என்கிட்ட சொல்லி இது ஒரு மலையாளி இலங்கை அந்த மாதிரி நமக்கு வச்சிருக்கலாம், நம்ம வேணாம் சார், இது கண்டிப்பா எனக்கு தமிழ் கரெக்டா ஆக்சென்ட் வரணும், எனக்கு அது ப்ளீஸ் சார். அப்போ ஓகே சார் டூ இட், நான் இது டப்பிங்ல நமக்கு பிடிச்சிடலாம். ஓகே டப்பிங்ல வந்து காலையில வரும், நான் வந்து பேசிட்டே இருக்கோம். அப்போ சாரு சொல்லி கொடுக்கும், பேங்கோட என்ன சார், பேங்கோட கதவை உடைச்சு, பேங்க் கதவை உடைச்சு. ஓகே சார், பேங்க் கதவை உடைச்சு. நான் பேங்க் சார், பேங்க் அல்ல சார், பேங்க் கதவு. அப்படி ஒரு, அப்போ மத்தியானம் ஆகும், காலையில இருந்து. அப்போ இது ஆப்ரேட்டர் இல்லையே, அவரும் சார் பேங்க் என்ன ஆச்சு சார், பேங்க் டீ வர்றவரும் சார், நான் இருந்து பேங்க் கதவை உடைச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுட்டு சாப்பிட போகும்போது நான் சிங்கிளா நின்று பேங்க் கதவை உடைச்சு, பேங்க் சார், பேங்க் அல்ல, ஃபுட்டு தரணும் சார், பேங்க் அல்ல சார், பேங்க். அப்படி இல்ல, சில நேரம் வார்த்தை அதுவா கரெக்டா பேசிரும், சவுண்ட் இருக்குல்ல, சவுண்ட் நாளே, இந்த நாளே சார் சொல்றதுக்கும் இப்ப நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நாளே தானே நானும் சொல்றேன், அது பிரச்சனை ஆயிடும். நானும் விட மாட்டேன், சாரும் விட மாட்டேன். அப்படி அது கடைசியில இது சீன் பார்க்கும்போது அது சூப்பரா வந்திருக்கு. ஆனா ஷூட்டிங் டேஸ் ஓட டப்பிங் டேஸ் இருக்கு. 2 நாள் தான் நான் டப்பிங் முடிக்கிறது. இது 10 days. அப்ப நானே கொடுத்தது, நான் யோசிச்சே இருந்து எதுக்கடா நான் இதெல்லாம் சொல்றேன் சாரோட, எனக்கு இது வேணும், கரெக்டா பிடிக்கணும்னு. பட் ஃபைனலி அது சூப்பரா வந்திருக்கு. ஏப்ரல் 30க்கு தியேட்டர்ல வாங்க. என்னுடைய ஒரு புது கெட்டப், புது கேரக்டர் உங்களுக்கு பார்க்க. ஸோ விக்னேஷ் ராஜா முதல் படத்துலேயே ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக வந்து பேர் எடுத்தார். போர் தொழில் படம் எல்லா இடமும் போய் பரவச்சு. உங்கள் நண்பர் அசோக் செல்வன் தான் அந்த படத்துல ஹீரோ. ஸோ இந்த படம் அவர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க வந்து அசோக் செல்வன் கேட்டீங்களா, இந்த டேரக்டர் எப்படா செட்டில் எப்படா ஏதாவது கேட்டுக்கிட்டீங்க? உல்டா அவர் தான் கேட்டிருப்பாரு. அவர் எப்படி கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ப்ளூ ஸ்டார்ல அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் ப்ளூ ஸ்டாருக்கு பிஃபோரே போர்த்தூல் ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகே, அவங்கலாம் படம் நாங்க பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ப்ளூ ஸ்டார் சார் விக்னேஷ் ராஜா சார் படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்னோட கேரக்டர் பத்தி சொல்லியிருந்தாரு. அப்ப பெருசா பழக்கம் இல்ல. அதுக்கப்புறம் படம் இந்த மாதிரி வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல தனுஷ் சாருக்கு படம் பண்றாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுல உனக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்கணும் எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் நானா தான் இனிஷியேட் பண்ணி சாரை மீட் பண்ணேன். மீட் பண்ணி இந்த ஃபுல் கதையை நரேட் பண்ணாரு. அப்புறம் ஒரு 2 சீன் வந்து ஆடிஷன் பண்ணார். ஓகே, ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அவரே வீடியோலாம் எடுத்தார். ஆஃபீஸ்லேயே ஃபுல்லாக இப்படி பண்ணுங்க, இது பெட்டரா இருக்கு அப்படின்னாரு. ஓகே, சரி நமக்கு கூப்பிட்டாரு, இதுவும் பிடிச்சிருந்துச்சு. பட் அஃபிஷியலாக யாருமே இருக்கனா இல்லையானே சொல்ல மாட்டாங்களே, இதை நான் யார்கிட்ட கேட்கறது, அவர்கிட்ட கேட்டேன். சார் இப்போ முடிஞ்சது, நான் இருக்கனா இல்லையா? நீங்க இருக்கீங்க ப்ரோ, நீங்க தான் பண்றீங்க. ஓகே, நான் வெளியே சொல்லலாம்ல. ஓகே, உங்களுக்கு அப்படிதானே கேட்டுச்சுன்ற மாதிரி. அப்ப நான் தப்பு இல்லையா இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் போச்சு. அதுக்கப்புறம் நல்ல சிங்க் இருந்துச்சு. டைரக்டருக்கும் எனக்கு ஒரு நல்ல சிங்க் இருந்துச்சு. இப்போ இன்டர்வியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சாரோட நான் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். படத்துல ரொம்ப கம்மி தான் காம்பினேஷன் இருக்கு, ஆனா பெருசா பேசல. ஓகே ஓகே. ஸோ வந்து பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படத்துல வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணலாம். ரீசெண்டா இன்டர்வியூல என்டர்டெயின் பண்றது நீங்க தான். அது உண்மையான காரியம் நான் சொல்றதுதான். நீங்க வந்து ஐ மீன் இருதரசன் படத்துக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூ வந்துட்டு இன்னைக்கு காலைல கூட உங்க பேர் போட்டாலே ஷார்ட்ஸ்ல அதான் வரும். நீங்க விக்ரம் சார் அவ்வளோ அவர் சிரிச்சு நாங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி. எப்படி இருந்துச்சு அந்த அந்த செட் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ அது பெரிய, ஏன்னா எனக்கு தமிழ்ல நடிக்கணும்னு ஆசை இருக்கு. பட் எனக்கு தமிழ் ஸ்லாங் எனக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு பெர்ஃபார்ம்
பண்ண முடியும். ஏன்னா ஒரு சீன் கொடுத்தா கேரக்டரோட இமோஷன் இல்லை கேரக்டர் பேசுகிற விஷயம் அதெல்லாம் மலையாளத்திலே எழுதி படித்து அதுக்கு ஃபுல்லாக அது உள்ளே போய் தான் அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அதனால மலையாளத்துலன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம், இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ அது வேணுமா இல்லையுமா யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் நம்ம அருண் சாரு அவரோட சித்தை நான் பார்த்தேன், எனக்கு பயங்கர பிடிச்ச படம். அதுக்கப்புறம் அவர் கால் அடிச்சு வந்து கதை ஃபுல்லாவே எனக்கு தமிழே தெரியல, சுத்தமா தெரியாது, சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபிலிம் பார்த்து அது இதெல்லாம் தெரியும், பட் பேசுறது இல்லை. நம்ம ஆக்ட் பண்ணும்போது அப்படி பேசியா அது கரெக்ட் ஆகல. அப்போ அவர் வந்து ஃபுல் கதையை சொல்லியாச்சு. அவர் எனக்கெல்லாம் ஒரு டோன் மாதிரி கேட்டுட்டு அப்படி அது புரிஞ்சா சார் சார். அதுக்கப்புறம் ஓகே சார் காட் இட். இது கைன்னு போகக்கூடாது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா? ஓகே சார் நீ பண்ண சார் ஓகே. அதுக்கப்புறம் விக்ரம் சாரு நான் ஷூட்டிங்ல போய் எனக்கு ஒண்ணுமே புரியல, இவர் என்ன பேசிட்டு போறோம்னு எனக்கு தெரியல. நான் ஓகேவா? ஓகே டன் வில் டூ சார். அதுக்கப்புறம் விக்ரம் சாரு, சுராஜ் கதை எப்படி சார்? சார் அது உங்ககிட்ட தான் கேட்க வந்தேன், எப்படி சார்? அவருக்கு மலையாளம் தெரியும். ஆமா சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அப்ப நீங்களே கதையெல்லாம் சொல்லி நல்லா சாருக்கு இஷ்டப்பட்டு சார் அது அப்படி சொல்லி அது இது கையில போகல போகக்கூடாதுல்ல சார், இது என்ன சார் கதை? அப்படியா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல? அதுக்கப்புறம் அசோசியேட்னு வர சொல்லி கதை. அப்பதான் டைரக்டருக்கு தெரிஞ்சது, டேய் இவன் ஆக்டிங்கடா. சாரி சார் எனக்கு அப்போ சார் ஓகே ஓகேன்னு ஓகே. ஏன்னா அவரு தமிழ்நாட்டின்னு கேரளாவில வந்து ரூம் எடுத்து என்னோட கதை சொல்ற அதுனா சார் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அப்ப சொல்லியா அவரு என்ன நினைக்கும், அப்பவா கட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு உண்மை. ஓகே. சோ அந்த ஏன்னா பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் 1 ரிலீஸ் பண்ணல. பார்ட் 1க்கு ஏதாவது சீக்வென்ஸ் எடுத்தாங்களா சார்? இல்ல எடுக்கல. எடுத்தானு தெரியல. இல்ல ஓகே we are waiting for part 1. அந்த படம் மைண்ட் பார்ட் 1 கதையே எனக்கு சொல்லல. ஃபர்ஸ்ட் கதையே தெரியலடா. அப்ப என்ன பார்ட் 2 கதை எடுத்து பார்ட் 1 பார்ட் 2க்கு தெரியுமா தெரியாதா? பார்ட் 2ஆ சார் அதக்க சொல்லின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லின்னு நினைக்கிறேன். என்னமோ எல்லாம் பேசிட்டு பாவம் அது 1 hour சார். 1 hourல என்ன நான் புரிஞ்ச மாதிரியே அவ்வளவு கேட்கிறேன். ஓகே சார் ஓகே நான் ஓகேவா? அது மட்டும் நீங்க கேட்டது ஒரு கேள்விதான். இதுக்கு ஓகேவா அவ்வளவுதான், அது மட்டும். ஓகே. ஸோ வந்து பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தனுஷ் நடிப்பு அரக்கன் என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை. அவரு இந்த படத்துல வந்து மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு அசுரன் மாதிரி இல்லை ஒரு வடச்சனை மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி ஃபேஸ்லேயே நல்லா தெரியும், ரொம்ப இன்டென்ஸா தான் அவரும் இருக்காரு. அப்படிங்கும் போது அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்க 2 பேருக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து சாரோட பெரிய ஃபேன், தனுஷ் சாரோட பெரிய ஃபேன் நான். அதை வந்து முன்னாடி நம்ம நடிச்சு அவர் நடிக்கிறத நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே. அவர் ரொம்ப பெருசா பேச மாட்டாரு, பட் வந்தாருன்னா எனக்கு என்ன மெயினா நான் முன்னாடியே போயிட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டு நம்மளால 1 more போவே கூடாதுன்றது மைண்ட் கிளியரா இருக்கும். ஸோ நான் ரிஹர்ஸ் பண்ணி நானும் டேரக்டரும் பேசிப்போம், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் பேசி சார் வரும்போது அவர் 2 நிமிஷத்துல டப்னு முடிச்சுட்டு போயிடுவார். அது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு, நம்மளால 1 more போகக்கூடாது, நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு. அவர் நேச்சுரலி 1-2 takes மேக்ஸிமம் அதில் சூப்பராக அண்ட் சூப்பராக இருந்துச்சு அவர் நடிக்கிறத விட்னஸ் பண்ணுறது. ஓகே. ஏதோ ஒரு மொமெண்ட் நீங்கள் செட்டில் அவர் கூட அந்த மொமெண்ட் ஷேர் பண்ணணும், அதை சொல்லலாம். ஒரு சீக்வன்ஸ் இருக்கு படத்தில், அதில் வந்து ஒரு என்ன சீக்வன்ஸ்னு தெரியல, பட் வேணா எப்படி சொன்னாலுமே நீங்க படம் 90sல நடக்கிற கதை, ராமநாடு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது வேறு தமிழ்நாடு தான். ஆமா சார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அவட மக்கள், அந்த ஏரியா ஒரு பழைய, அது சூப்பர். அது வறட்சி, பட் நம்ம போன டைம்ல மட்டும் மழை பெய்யுது. அது ஒரு அவரோட எல்லா மக்களும் வளர சின்சியரான ஆளுங்க, எல்லாம் நல்ல சப்போர்ட்டு.
ஓகே. தனுஷ் சார் பத்தி இன்னொன்னு சாரி சார் இன்டரப்ட் பண்றேன் சார். இல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அப்போ வந்து இட்லி கடை ஷூட்டிங் வேற நடந்துச்சு. ஸோ அந்த பேட்ச் ஒர்க் திடீர்னு இருந்துச்சு. ஸோ ஒரே டைம்ல இந்த படம் நடிப்பாரு, அங்க போய் டைரக்ட் பண்ணுவாரு, திருப்பி கேரவானுக்குள்ள போய் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாரு. ஓ, இதெல்லாம் நடக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் விஷயம் பண்றது. ஓகே. எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போனோம், காஞ்சரிங் படத்துக்கு போனோம். ஏன்னா நாங்க தங்கின ஹோட்டல் கீழே ஒரு மால். ஓகே. தியேட்டர் டெய்லி அவர் வந்து ஃபுல் தியேட்டர் ரூம் பிளாக் பண்ணிட்டு எங்க டீம் மட்டும் தான் போய் பார்த்தோம். ஓகே. அந்த பேய் படத்தையும் போய் தூங்கிட்டேன். ஃபுல்லா பிளாக் பண்ணி நீங்க மட்டும் போய் பாத்துருக்கீங்க? இல்ல எல்லாரும் போய் நான் இன்ட்ரோல தூங்கிட்டேன். என்ன படம் சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு. அதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. சோ உங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு தியேட்டர் ஃபுல்லாவே வாடகை. அதுவும் ஹாரர் படம். ஹாரர். ஓகே. சோ உங்களுக்கு தனுஷோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஷூட்டிங்ல பேசவே இல்லை. ஏன் சார்? தனுஷ் சார் ஏன்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் சிலம்பையே ஜஸ்ட் ஷேக் ஹேண்ட் மட்டும், அதுக்கப்புறம் சார் வந்த கேரக்டர்ல இருந்தது. ஆனா பின்ன நான் யோசிச்சப்போ எனக்கு தெரிஞ்சது அவரு கேரக்டர்ல அத மூடிலே இருக்கு. ஓ, ஓகே. அப்போ எனக்கும் நானும் அந்த மூடிலே இருந்து, அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கேரக்டர்ல கூட்டிட்டு போய் பேசி, அப்போ அவ்வளவா அது பேசாத காரணம் எனக்கு தெரிஞ்சது. அது எனக்கு சீன் பார்க்கும்போது அவ்வளவோ இன்டென்ஸா இருந்தது. அது சூப்பர். எனக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அவரை கூட ஒர்க் பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்தது. அது இந்த படம் மூலமா நடந்துச்சு. இன்னொன்னு அவர் சைலண்டா, ஐ மீன் நிறைய பேசலனாலும் சாப்பிட்ற சீன்ல வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிடுவார். ஒரு சீன் இருக்கு படத்துல, சாப்பாடுனோன்னா இவரு தான் கூட தான் நடிச்சுமா, அப்படியே ஒரு குழந்தையா மாறிட்டாரு. அப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோமா, இதை எடுத்துக்கிட்டோமா சீனு. அப்ப டேரக்டர் கேட்கிறாரு, சார் இது ஒரு சோகமான சீன் சார். இல்ல நான் டேக் அப் கொஞ்சம் சோகமா தான் சாப்பிட்டேன். ஓகே, எடுத்துக்கமா சந்தோஷமா எடுத்துக்கிட்டாரு. இல்ல அவர் வந்து சீன்ல அப்பெல்லாம் இல்ல. ஓகே, சாம்பார் சாப்பாடு வந்து எல்லாரும் அப்படிதான் எல்லாமே மறந்துடும். ஆமா, சில நேரம் நிறைய சாப்பிட்டாலும் பிரச்சனை, வயிறு முட்டிடும். அவர் பசி நேரத்துல வந்தாருன்னு தெரியல. அவர் ஷெஃப் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சமைப்பாரு. எங்களுக்குமே அவர் வெஜ்னால எங்களுக்கு எல்லாமே நான்வெஜ். ஓ அப்படியா? எல்லாருமே கேரியர் வந்துடும், தனியா ஒரு கேரியர் வந்துடும். அதுன்னு இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ்ல. வந்து ஒரு சாப்பிட்டுட்டே இருந்தாரு. அப்பெல்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு, யார் செஞ்ச சார்? உங்க ஷெஃப். அவரா செஞ்சு நல்லா இருக்கு, அப்பெல்லாம் எடுத்துக்கலாமா சீன்ல. சோ இந்த சாப்பாடுனா ஐ திங்க் அவரு ரொம்ப அந்த மாதிரி எக்ஸைட் ஆயிடுவார் சார். சூப்பர் சூப்பர். ஸோ யூத் பார்த்துட்டு உங்களுக்கு தனுஷ் சார் பேசினாரா இல்லையா சார்? இல்லை ஆனால் யூத்து அவர் பார்த்துன்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியல. அவர் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் அவர் பார்க்கல. இன்னி பார்ப்போம். ஓகே, யூத்தை பார்த்துட்டு நிறைய எனக்கு கால் வந்தாச்சு. அது நம்ம சிலம்பரசன் சாரு ஓகே நல்லா படத்தை பத்தி என்னை பத்தி நல்லா, அவருக்கு என்னோட இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப பிடிச்சி பாருங்க. அவரும் லைக் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சார். உங்களுக்கு ஒரு கால் வரும்போது அவ்வளோ பெரிய அப்ரிஷியேட் பண்றது ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். சார் எனக்கு என்ன தெரியுமா சார் சந்தோஷம், இப்போ எனக்கு படத்துல இவரோட காம்பினேஷன்லாம் கூட இன்டர்வியூஸ்லாம் இவரோட காம்பினேஷன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஓகே. ஆமா 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 சார். எனக்கு அந்த யூத்ல வந்து நீங்க வந்து ஒரு போயம் ஒன்று சொல்லுவீங்களா சார்? லாங்கு இப்போ எங்க போனாலும் நான் ஏர்போர்ட்ல போகும்போது, சார் என் பேரு கரெக்டா சார், லாங்கு சார். அப்படிதான் கூப்பிடுறாங்க. பேரு தெரியாம ஆளுங்க எல்லாம் வந்துட்டு, சார் லாங்கு பார்த்தேன் சார், சூப்பர். சாருக்கு பேர் தெரியாம எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமான ஹிட். எல்லாருக்குமே அந்த சாம் கேரக்டர். அதுக்கப்புறம் லப்பர் பந்து வந்துச்சு. ஓகே, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சூப்பர் சார் லப்பர் பந்துல சாம். இவருக்கு பேர் எனக்கு படமே வேற சார். நான் ஒரு டைம் இல்லைங்க அது ப்ளூ ஸ்டார் அப்படியா ஒரு டைம்ல டயர்ட் தானே ஒரு டைம்ல எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சார் நீங்க தான் ப்ளூ லப்பர் பந்தோட ஒரிஜினல் வெர்ஷன் நீங்க தான். அப்ப கூட படம் பேரை சொல்லலையா? ஓகே, அப்பலாம் நீங்க அதுக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிங்க. எதுக்குமே சொல்லி இது பண்ண முடியாது. எத்தனை பேர்கிட்ட நீங்க சொல்லி இது லப்பர் பந்து இல்லங்க ப்ளூ ஸ்டார்னு சொல்லி டயர்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்குதுல்ல. ஓகே, பேரை தப்பா சொன்னா கூட பரவாயில்லப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா நான் நடிச்சது சந்தோஷம். ஓகே, ஸோ இதெல்லாம் எல்லாருமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒரு 2-3 படங்கள் எடுத்த தமிழ் இயக்குநர்கள் தான். பட் கென் கருணாசன் நீங்க எப்படி சார் பிலீவ் பண்ணீங்க?
அவரோட ஃபயரு நான் பார்த்தேன். கதை சொல்லும் போதும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு கிளாரிட்டி இருக்கு. ஓகே. அவர் முன்னாடியே அது ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மொபைலில். அதை எனக்கு காமிச்சாச்சு, ஃபைட்டு சீன் காமிச்சாச்சு, இது சாங்கு, சீன்ஸு, இது எல்லாமே அவர் அவ்வளவு என்ன கேட்டாலும் அவர் அவ்வளவு ஃபயர் இருந்தாச்சு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு நீங்கள் வந்தால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ ஆகிடணும், அதுதான் என்னோட ஆசை. ஓகே ஓகே. அந்த மாதிரி என்னையும் நானும் வரும்போது என்னையும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தான் நான் வந்தேன். அப்போ ஏன் நான் പറഞ്ഞു ஓகே பண்ணலாம். அப்படிதான் அவரு என்ன பிறவி நடிகன், அதுக்கப்புறம் சகலகலா வல்லப்பர், அவ்வளவு டேலண்ட் உள்ள ஆளுதான் கென். ஓகே. ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்ல ஒரு அற விடுவீங்கல்ல, அது ரியலா வந்துச்சா சார்? அது ரியலா கொடுத்தாச்சு. இவன் எப்போ சார் 9 o'clock ஆயிடும், கென்னு வரும், முடிஞ்சிருச்சா நேற்று சொன்ன 9 o'clock, ஒரு half an hour சார். ஓகே, half an hour அது போகும், வீண்டும் வரும், half an hour சார். வீண்டும் போய் நான் ஷார்ட் எடுக்கும், சரி போகலாம், half an hour சார். அப்போ ஒரு ராத்திரி 3 மணிக்கு அவன் வீண்டும் வர, நம்ம இன்னும் half an hour இல்லை சார், இன்னைக்கு முடிஞ்சு நாளை காலையில் எனக்கு ஸ்டார்ட் பண்ண. இவன் half an hour இவர் வச்சு நீட்டிட்டே போயிடும். ஓகே, ஒரு அரை. ஓகே, இல்ல அது ஒன்றும் ஒரிஜினல் அல்ல, ஜஸ்ட் டச். இப்போ half an hour சொன்னோன்னு வந்து விக்னேஷ் ராஜா சார் வந்து எவ்வளோ பிளான்டுனா, ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக வரும்போது, இப்போ நாங்களாம் வந்ததுக்கப்புறம் தனுஷ் சார் கால் கொடுக்கும்போது யூஸ்வலாக 5 minutes வர சொல்லிட்டு அவர் வந்து 3 minutes 7 minutes அப்படிலாம் சொல்லி, இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். ஒரு 30 seconds, ஒரு 60 seconds. ஆமா, ஓகே. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இன்னொன்று த ரெஸ்பெக்ட் டு ஆக்டர்ஸ். நம்ம சும்மா ஒரு இடத்துல இருக்க வேணாம், அவர் எதுக்குங்க வர சொன்னீங்க, அவர் ஷார்ட்ல இல்லையே, இல்லை சார். சில பேர் வந்து இருக்கட்டும், ஒருவேளை நான் எடுப்பேன், இருங்க வெயிட் பண்ணு, கேமரால தானே இருக்கீங்க, ஏசி இதெல்லாம் போட்டு உட்காருங்க. ஸோ நமக்கு தேவை எப்போ எத்தனை டைமுக்கு வர சொல்லணும். ஸோ நம்மளோட டைமை வேல்யூ பண்ணி, அதெல்லாம் ஐ திங்க் அது ஒரு பிரில்லியன்ட் குவாலிட்டி விக்னேஷ் ராஜா சார். ஓகே. ஸோ நீங்கள் சார் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு ஃபேவரட் படம்னா இது? ஃபேவரட் படமா? எனக்கு தமிழ்ல விட எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப நான் ஆக்சுவலி லிஸ்ட்ல வச்சிருந்தேன். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கிரேட் இண்டியன் கிச்சன் எஸ், நிறைய படம் எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அப்புறம் சார் சரக்கு அடிச்சுட்டு வருவாரு, இது ஃபுல் படமும் படக்கலாம், அடியோசம். ஓகே ஓகே ஓகே. சார் நடிச்சாரெல்லாம் தெரியல, சும்மா நான் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஏதோ ஒரு படம் இப்படிலாம் பண்றாங்க, பயங்கரமா நடிக்கிறேன், நடிச்ச மாதிரி ஒரு குடிச்சுட்டா. ரொம்ப எனக்கு சாரோட பெரிய ஃபேன் நான். ஓகே. ஸோ எனக்கு அதே மாதிரி தான் சார். நீங்கள் சொன்ன டிரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து நான் கோவிட் டைமில் இப்போ பார்த்துட்டு, என்னடா இப்படி நடிக்கிறாங்க அந்த அந்த ஊர். ஏன்னா நாங்கள் தமிழ் படங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு திருப்பி ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லும் போது நிறைய மலையாள படம் பார்க்குறோம், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, என்னமா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் ஹீரோ பிஜு ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு படக்கிழமை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி காலேஜ் பசங்களாம் கொண்டாடினாங்க அந்த படத்தை. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சார் இப்போ தமிழுக்கு வந்து, ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு தமிழுக்கு வரத்துக்கு? பயம்தான். ஓகே. இது நான் சொன்னல, நமக்கு இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஸ்லாங்கு கரெக்ட் கிட்டணும், அதுக்கு அர்த்தம் தெரியணும், இல்லாம நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியா. இப்போ நான் ஒரு டைலாக் சொன்னா இவருக்கு திருப்பி அதே அர்த்தம் உள்ள வேற டைலாக் இவருக்கு வரும், ஆனா எனக்கு வராது. நான் அதுக்கு அர்த்தம் அதை எடுத்து உள்ள போய் திருப்பி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகே. அதனால எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் அருண் சாரு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கு, அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ உங்க படம் ஏதாவது ஒண்ணு நீங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண என்ன படம் சார்? தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தோட படம் பாருங்க, அந்த மலையாள படம் நிறைய படம் இருக்கு. விகிருதி எனக்கு பர்சனலி பிடிச்ச படம். ஓகே. விகிருதி, கிரேட் இண்டியன் கிச்சன், பின்ன வந்து காணே காணே, விகிருதி, ஓகே, கிரேட் இண்டியன் கிச்சன். ஓகே, நிறைய இருக்கு. இப்ப நானும் தொண்டி முதல் சாட்சி நானும். ஆமா, அது எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. ஜனகணமனா நிறைய இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் தரேன். ஓகே, ஓடிடில நிறைய இருக்கு. ஓகே. ஸோ ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வரும்போது என்ன எதிர்பார்ப்போட வரலாம்? ஏன்னா எல்லாருமே வந்து லுக் பார்க்கணும், ரொம்ப இன்டென்ஸா இருக்கு, ட்ரெய்லர் அப்படிதான் இருக்கு.
பாடல்களும் வந்து ஒரு மாதிரி அசுரன் மாதிரி தான் அவரும் ஜிவி பிரகாஷ் போட்டிருக்க ஒரு லவ் சாங் இருக்கு இப்போ வரைக்கும். என்ன எதிர்பார்த்து வரலாம்? அசுரன் மாதிரி இருக்கு அப்படின்னா அசுரன் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லலாம், அந்த ஜானருக்குள்ள வரும். இது ஆக்ஷன் ஃபிலிம் கிடையாது, பட் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, எதிர்பார்த்து வரலன்னா ஒரு ராமநாடுல ஒரு ரூரல் ஏரியால ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு படம் எடுத்தா அப்படி இருக்கும். ஓகே, அப்படிதான் இருக்கும். இதான் டைரக்டர் சொன்னாரு, பரவாயில்ல இதை எல்லா என்ட்ரிலையும் நம்மளும் சொல்லலாம். ஓகே, ராம்நாட்ல ஒரு ஹாலிவுட் படம், ஹாலிவுட் ஸ்டைல். ஹாலிவுட் ஸ்டைல். ஏன்னா இவரு டேக்கிங்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஐ திங்க் அந்த ஒரு ஸ்டாண்டர்டை கம்பீட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஒருத்தர்களுக்கு நான் பார்த்து ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இது ஆக்டிங் வரும்போது கேரக்டர் எல்லாம் இதாகி இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது நான் பார்த்துட்டே இருக்கு சாரு டெக்னிக்கல் சைடு ஒண்ணுமே அவரு பார்க்கவே இல்லை. அது என்ன எடுக்க போறதுன்றது ஆல் டெக்னிக்கல் க்ரூஸ்னு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஸ்ட் கூடவே நிற்கும். அப்போ நின்று என்னோட இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ரெடி ஆக்ஷன் நான் ப்ளே பண்ணி கட் சார் வெரி நைஸ் சார் சூப்பர் சார். அப்போ நான் சந்தோஷமா இருந்தேன். 1 month சார் என்ன சார் இல்லை உங்களை இல்லை பேக்ரவுண்ட் மூச்சு விடுறது. ஐயோ நடிச்சு காட்ட மாட்டாரு சார், பட் நம்ம பண்றத நிறைய அப்சர்வ் பண்ணி போன டேக்ல ஒண்ணு பண்ணீங்களா அதே மாதிரி பண்ணுங்க நல்லா இருக்கு. உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தருவாங்க. ஆமா ஆமா, அவரு நடிச்சு காட்ட மாட்டாரு, ரொம்ப ரேரா தான் நடிச்சு காட்டுவாரு. அது கேட்டேன் ஏன் சிச்சுவேஷன் மோட்டிவேஷன் அது அந்த மைண்ட் செட்டு இப்ப இருக்கிற மைண்ட் செட்டு இதெல்லாமே ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அப்புறம் ஆக்ஷன் கீ கொடுத்த மாதிரி அது ஒண்ணு எல்லாமே நமக்கு இன்புட்ஸ் கரெக்டா வந்துரும். பிளஸ் அவர் முன்னாடியே கரெக்ட். அது எனக்கு ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல நான் ஒரு 4 படம், ஒன்னு ஜெயிலர் 2, பின்ன நம்ம யூத்து சிவராஜ்குமார் சாரோட ஒரு படம், இது அப்ப 4 படம் ஓடிட்டே இருக்கு. அப்ப ஒரு 5 days தான் வரும். அப்ப அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சு சார். அந்த மூடு இதனோட பிகினிங் சீன், முன்னாடி இருந்த சீன், இதெல்லாம் அந்த மூடு எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கிளியரான ஒரு டைரக்டர். பெருசா நிறைய இன்புட்ஸ் இருக்காது, பட் இட்ஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் விஷன். அவருக்கு என்ன வேணும்? ஆமா, பிளஸ் எல்லாமே அவர் மொபைல்ல ஷூட் பண்ணிட்டாரு. ஓகே, ஆர்டிஸ்ட் இல்லாம அவரோட ஏடிஸ் வச்சு எல்லாமே ஷூட் பண்ணி பக்காவா அங்க போய் என்ன ஷாட் வைக்கணும்னா இருக்காது. ஸ்கிரிப்ட் வரும்போதே அவர் பிளான், காலையில ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன எல்லாமே பிளான்டா தான் இருக்கும். ஓகே, அந்த வகையில ஒர்க் ஆக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர் 2 பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு, அது நீங்க இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு சார்? கரை 30 கரை பத்தி மட்டும் சார் ஒரு வார்த்தை சார். அதாவது ஜெயிலர் 2ல வந்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தலைவரை கூட ஜஸ்ட் பார்க்கணும்னு மட்டும் நான் நினைச்சேன். ஓகே, கடவுளை ஸ்ட்ரைட்டா பார்த்தாச்சு. அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது இன்னொரு அவசரத்துல நான் எல்லாமே கண்டிப்பா. இப்போ கரை வந்து April 30 ஆன் தியேட்டர். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல ஒரு ஃபன்ஃபுல்லான இன்டர்வியூ கொடுத்தீங்க. கண்டிப்பா கரப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நடக்கும் April 30 அன்னைக்கு. ரொம்ப நன்றி. இன்டர்வியூ கேட்டு சிரிச்சு போகாதுங்க, எல்லாரும் April 30 கரை. தேங்க்யூ சார். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.